நான் பட்டகடன் எத்தனையோ பூமியில் பிறந்து அடைபட்டகடன் எத்தனையோ ஆயிரம் இருந்தும் செல்வம் ஆயிரம் இருந்தும். நன்றி, வணக்கம். இது உங்கள் ரெடிஸ்டேட் சேனல். அதாவது இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன்னா, கல்விங்கிறது தமிழ்நாட்டில் நம்மளை மாதிரி நடுத்தர வர்க்கத்துக்கு அது ஒரு எட்டாத கனியாக இருக்குது. அதாவது ஒரு பணக்காரங்க தன்னோட பிள்ளைகளை எந்த லெவலுக்கு படிக்க வைக்கிறாங்களோ அதே மாதிரி நாமளும் நம்மளோட குழந்தைகளை அதே உயரத்துக்கு நம்ம படிக்க வைக்கணும்னு நினச்சி அதனால் நம்ம படக்கூடிய கஷ்டங்களை நான் உங்களுக்கு சொல்லதுக்கு ஆசைப்படுறேன். அதாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம பொதுவாகவே பார்த்துக்கிட்டா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கல்வி முறை சரியில்லை அப்படிங்கிறதான் என்னோடய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா அந்த கல்வியை இலவசமாக கொடுத்து அவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்கலாம். ஆனால் இவங்க அப்படி கிடையாது. அந்த கல்வியை இலவசம்னு சின்ன சின்ன விஷயங்களை, அதாவது எப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியும், ஏதோ ஒரு சின்ன குழந்தைகளுக்கு மிட்டாயை கொடுத்து ஆசை காட்டின மாதிரி கல்வி குழந்தைகளுக்கு அங்கே போனால் செருப்பு தரோம், யூனிஃபார்ம் தரோம், அப்படி இல்லைன்னா மதிய உணவில் முட்டை தரோம், அப்படி இப்படின்னு ஒரு மேல் பூசுகிற வேலைகளை வச்சுக்கிட்டு, ஆனால் அந்த கல்விங்கிறத ஏழைகளுக்கு ஒரு எட்டாத கனியாகவே வச்சுருக்காங்க. அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா, நம்ம கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா என்ன நடக்கும்னா, அதாவது பணக்காரங்க நல்லா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, எப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியும், சரி அவங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 பேரில் யாரோ ஒரு ஆள் ஒரு கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்கன்னு வைங்களேன். ஒரு கவர்மெண்ட் வேலை, ஏதோ அரசு வேலை, வாத்தியார் வேலை, இல்லை அப்படி இல்லைன்னா ஒரு டீச்சர் வேலை, இல்லாட்டா வேறு ஏதோ ஒரு பதவியில் ஏதோ ஒரு வேலை பார்க்குறாங்க அப்படி வச்சுக்கோங்களேன். அவங்க குழந்தைங்க இங்கே நம்ம ஒரு கிராமத்தில் இருக்குன்னா அது பக்கத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்லேயே ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு நல்ல ஒரு கான்வென்ட் ஸ்கூல், அதாவது ஒரு ஃபீஸ் கட்டி படிக்கக்கூடிய ஒரு இங்கிலீஷ் மீடியம். அந்த இங்கிலீஷ் மீடியத்தில் அவங்க குழந்தைகளை சேர்த்துருப்பாங்க. நல்லா அழகாக சேர்த்து அந்த பிள்ளைங்க படிக்கும். ஆனால் இதில் என்ன நடக்கும்னா, அவங்க என்னென்னா மாதம் அந்த குழந்தைங்களுக்கு எப்படி பார்த்தாலும் அந்த சேர்க்குறப்போ அந்த ஸ்கூலில் சேர்க்குறப்போ ஃபீஸுன்னு ஒன்று வாங்குவாங்க. அந்த ஃபீஸ் எவ்வளோ வரும்னா, ஆரம்பத்தில் ஒரு 20,000 30,000 ரூபா வரை வாங்குவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மாதம் ஒரு ஃபீஸு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யூனிஃபார்ம், அந்த டே, இந்த டே, பிறந்த டே, அப்படி இப்படின்னு ஒவ்வொரு ஃபங்க்ஷன், ஸ்கூல் செலிப்ரேஷன் ஒன்றா சொல்லி மாதத்துக்கு ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு கட்டுப்படியாகும். யாருக்குன்னா, கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்க ஒரு மாதம் 40,000 இல்லை 30,000, அதிகபட்சம் 50,000 80,000 கூட சம்பளம் வாங்குவாங்க. அந்த சம்பளம் வாங்குறவங்களுக்கு அது ஒரு கட்டுப்படியான இதாக இருக்கும், இப்போ குழந்தைங்கள ஒரு கான்வெண்ட்டில் படிக்க வைக்கிறது. ஆனால் இதில் என்ன ஒரு வேடிக்கை நடக்கும்னு பார்த்திங்கன்னா, நம்மளை மாதிரி நடுத்தரமாக இருக்கிறவங்க, மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க குழந்தை தான் ஷூ பேண்ட் போட்டு ஸ்கூலுக்கு போகணுமோ, ஏன் நம்ம குழந்தைகளை படிக்க வைக்க முடியாதோ அப்படின்னு ஒரு ஆரம்பத்தில் கல்யாணம் முடித்த புதுசில் பார்த்திங்கன்னா, இப்போ அவங்க பொண்ணு வீட்டிலேருந்து ஒரு நகை போட்டிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு சீர்திருத்தம் இருக்கோன்னே அந்த ஆரம்ப காலகட்டங்களில் எதுவுமே தெரியாது. அதாவது அந்த ஒரு சுமை தெரியாது. அந்த பிறந்த ஒரு 3 வயசு இருக்கும்போதே அந்தால சொன்ன மாதிரி ஒரு பிள்ளை பிடிக்க வேனு மாதிரி தனியார் ஸ்கூல் வேன் வரும். அதை உள்ள கலராக ட்ரெஸ்ஸு போட்டு அது அம்மா அழுதுகிட்டே, அம்மா அனுப்பாதங்க, நம்ம ஏதோ கௌரவத்தை காப்பாற்ற மாதிரி பக்கத்து வீட்டுக்காரிக்கு அந்த வேனு, பக்கத்து வீட்டுக்காரி நம்ம பிள்ளைங்க எங்கேயோ லண்டனில் படிக்கிற மாதிரி நினைக்கணும்னு நினச்சிக்கிட்டு வேனு 8:50க்கு வந்தால் 8:35க்கே போய் வாசலில் நின்றுக்கிட்டு அந்த பிள்ளைக்கு தலை போடுறதும், தலை வாடுறதும், பவுட்ரு போடுறதும், பூ வைக்காதும், பொட்டு வைக்காதும், அப்பப்போ அந்த அலப்பறையை நம்ம கண்ணால் பார்க்க முடியாதுங்க. அப்படி ஒரு அலப்பறையோடு பண்ணி, அதாவது அந்த எல்லா குழந்தைங்களும் மாதிரி நம்ம குழந்தைங்களும் கான்வெண்ட்டில் படிக்கணும் அப்படின்ட்டு ஆரம்பத்தில் அது அவங்களுக்கு பெரிய சுமையாக தெரியாது. ஏன்னா அப்போ தான் முதல்ல ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 20,000 30,000 கழுத்தில் செயின் போட்டிருப்பாங்க, ஏதோ பண்ணியிருப்பாங்க. அதை கொண்டு அடமானமாக வச்சு பீஸை கட்டி எப்படியாவது நம்ம பிள்ளையும் படிக்க வச்சிடணும், பெரிய கலெக்டர் ஆக்கிடணும் அப்படின்ட்டு அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, கான்வெண்ட்டு அதாவது பெரிய ஃபீஸ் கட்டி படிக்கக்கூடிய பள்ளியிடத்தில் கொண்டு சேர்ப்போம். ஆனால் திரும்ப என்ன நடக்கும்னா, ஆரம்பத்தில் அப்படி சேர்த்து நம்மளோட வருமானமே இங்கே மாதம் 10,000 5,000 8,000 நொண்டாம் போடும். ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால், வியாபாரத்துக்கு போனால் வியாபாரம் இருக்கா, இன்னொரு நாளைக்கு அங்கே மழை பெய்யும். ஒரு பழமொழி மாதிரி அது காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன், மழை பெய்த நேரம் உப்பு விற்க போனேன், தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே, ஞான தங்கமே, பட்ட பிறகே புத்தி தெளிந்தேன் தங்கமே, ஞான தங்கமே, நலம் புரிந்தாய் எனக்கு, நன்றி உரைப்பேன் உனக்கு அப்படிங்கிற மாதிரி. இது காதல் பாட்டுன்னு மட்டும் நினச்சிட்டாங்க. இது ஒரு கவலையாக பாடுற பாட்டம் கூட. அதனால் ஒரு ஆர்வ கோளாறுல ஆசையில்
நம்மளோட குழந்தைங்களும் சரி ஸ்கூல் வேனில் போட்டு அப்படின்னு நல்லா பந்தாவாக ஷூ போட்டு பேண்ட் போட்டு அனுப்பி விட்ருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மாதம் ஆரம்பத்தில் ஒவ்வொரு பீஸாக கேட்பாங்க. அந்த பீஸு இந்த பீஸுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக சரி. ஏன்னா ஆரம்பத்தில் நமக்கும் ஒன்றும் வழி இல்லட்டாலும் ஏதாவது அந்த பிள்ளைங்க நம்ம பொண்டாட்டி மாதிரி கடத்தில் நகை எதுவாக கிடக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அடகு வச்சு ஒரு வருஷம் அப்படி ஓடிடும். 2வது வருஷம் பார்த்திங்கன்னா அந்த பையன் எல்கேஜிலேருந்து யூகேஜி அப்புறம் ப்ரீகேஜி 1ஆம் கிளாஸ் போகிறான் வச்சுக்கோங்களேன். 1 போகும்போதே இங்கே நாக்க தள்ளிடும் மனுஷனுக்கு. 1 போவான் அங்கே இவன் ஒன்றுமே இல்லாமல் இருப்பான் வீட்டில் அப்பா. என்ன பண்ணா சரி பக்கத்து வீட்டுக்கார் பெருமையை காப்பாற்றணுமா அப்படின்ட்டு மறுபடியும் மல்லு கட்டி என்னத்தையாவது அப்படி இப்படின்ட்டு ஒரு இது பண்ணி கடைசியில் பார்த்திங்கன்னா நம்மளால் ஒரு அந்த பையன் 1 முடித்து 2 முடித்து 3க்கு போகும்போது கூட நம்ம முட்டாளாகி ஒன்றுமே இல்லாமல் நிற்போம். யோசித்து பாருங்கள். அதாவது அடுத்தவங்க அந்த ஒரு கவர்மெண்ட் வேலையில் பார்க்குறவங்க அந்த பிள்ளைங்கள இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கானா நம்மளோட தரத்தை பற்றி யோசிக்காமல் நம்ம ஏதோ பெரிய கலெக்டர் மாதிரி நினச்சி நம்மளோட கௌரவத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து அந்த பிள்ளைங்கள 3ஆவது படிக்க வச்சுட்டு அப்புறம் 4ஆம் கிளாஸுக்கு வேறு வழியே இல்லாமல் தமிழ் மீடியத்தில் கொண்டு வந்து சேர்ப்போம். இது எவ்வளோ பெரிய கஷ்டம் யோசித்து பாருங்கள். அந்த பிள்ளைங்களும் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு இங்கே தமிழ் படிக்க கஷ்டப்படும். நாமளும் அதுக்கப்புறம் ஏற்கனவே கடத்தில் கிடந்த நகை காதில் கிடந்த நகை எல்லாத்தையும் பேங்கில் வச்சுட்டு அடுத்தால வாழ்க்கையில் அடுத்த கட்டமாக எங்கன்னைக்கு வழி நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம மாட்டிக்கிட்டு இருப்போம். அதனால் யோசித்து பாருங்கள். நம்மளை மாதிரி நடுத்தரமாக மிடில் கிளாஸாக உள்ளவங்க ஆரம்பத்திலே மிகப்பெரிய அதிக ஆசைப்படாதுங்க. ஆசைப்படாமல் நம்மளோட குழந்தைங்க இப்போ பாருங்கள் தமிழ் மீடியத்தில் படித்தவங்களும் நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட பேர் நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்காங்க. அவங்களும் தமிழ் மீடியத்தில் தான் படிக்காங்க. ஏன் வாழ்க்கையில் நிறையா பேர் படிக்காதவங்க கூட பெரிய பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க படித்தவங்களை விட. அதனால் படிப்புங்கிறது என்னென்னா ஒரு ரோடு மாதிரி தான். அது அந்த பாதையில் எப்படி போகிறதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நாம் தான். அதனால் அந்த படிப்பை பக்கத்து வீட்டு பிள்ளை படிக்கிற மாதிரி நம்ம பிள்ளையும் படிக்க வைக்கணும்னு நினச்சி நம்மளோட வாழ்க்கை தரத்தை கெடுத்து அந்த பிள்ளைங்களையும் ஒரு அங்கேயும் இங்கேயும் இல்லாமல் ஆக்கி ஒரு கடைசியில் அங்கே இல்லாமல் இங்கே இல்லாமல் ஒரு 5ஆம் கிளாஸில் கொண்டு வந்து தமிழ் மீடியத்தில் சேர்த்து அந்த பிள்ளைங்களோட படிப்பையும் கெடுத்து அவங்களோட மனநிலையும் கெடுத்து அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளி விடாதீங்க. எனவே ஆரம்பத்தில் யோசிங்க. ஒரு குழந்தைய சேர்க்க போகிறோம் அப்படின்னா இந்த குழந்தைய 10 வரையோ 12 வரையோ இவ்வளோ ரூபா வரும் எழுதி பாருங்கள். இன்றைக்கி இந்த யூகேஜியில் ஒரு 80,000 வருது. அடுத்தால 1ஆம் கிளாஸ் போகும்போது 1 லட்ச ரூபா வரும். அப்புறம் 2ஆம் கிளாஸ் போகும்போது அது 1,4 லட்ச ரூபாய் மாறும். 3 போகும்போது அது 1,50,000 லட்சம் 2 லட்சம் ஆகும். அப்படி கடைசியில் அந்த பிள்ளை படிக்கும்போது 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது கிட்டத்தட்ட நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் 3 லட்சம் அந்த மாதிரி செலவு வரும். ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கணும் குறைஞ்சபட்சம் நம்ம கிராமத்துலேருந்து யோசித்து பார்த்தா 8லேருந்து 6 லட்ச ரூபா வரும். ஒரு கிராமத்தில் நான் சொல்ல பெரிய நகரத்தை சொல்லலை. கிராமத்தில் ஒரு மாதிரி உட்காந்து யோசித்து பாருங்கள். நீங்கள் வேணால் கணக்கு போட்டு பாருங்கள். அவ்வளோ ரூபா வரும். அந்த தகுதி நம்மக்கிட்ட இருக்கா? அந்த பிள்ளைய கடைசி வர 12 வரை அதே இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்க முடியுமா? அதுக்குரிய தகுதி நம்மக்கிட்ட இருக்கா? நம்மளால் முடியுமா அப்படின்னு நம்மகிட்ட அதுக்குரிய தொழில் இருக்குதா? இல்லை தொழிலே இல்லட்டா கூட அந்த குழந்தைய படிக்க வச்சிடலாமா அப்படின்னு ஒரு நல்ல முறையில் ஆலோசனை பண்ணி அந்த குழந்தைய ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் சேருங்க. இது என்னோட தனிப்பட்ட தாழ்மையான கருத்து. அதுக்காக வேண்டி உங்களோட பிள்ளைங்க எங்கே வேணாலும் படிக்கட்டு, எப்படி வேணாலும் வளரட்டு, எப்படி வேணாலும் வாழட்டு, அது என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா நம்மளை மாதிரி நடுத்தர ஃபேமிலி நடுத்தரமாக இருக்கிறவங்க மிகப்பெரிய ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் நம்ம பிள்ளையை படிக்க வைக்கணும்னு நினச்சி அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையை பாதியிலேயே அங்கும் இல்லாமல் இங்கும் இல்லாமல் கெடுத்துடக்கூடாதுங்கிறதான் என்னோட தாழ்மையான கருத்து. நன்றி, வணக்கம்.